அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுனா ஷரஃபுத்தீன் முஹம்மது அல் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்நாள் முழுக்க முழுக்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலித்து காதலித்து அந்த காதலிலே கரைந்து போய் தன் உள்ளத்தில் உதித்ததை எல்லாம் கவிதை தொகுப்புகளாக புகழ் மாலைகளாக கசீதத்துல் புர்தா ஷரீஃப் என்ற கிதாபாக நமக்கு எழுதி தொகுத்து இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்றால், இமாம் ஷரஃபுத்தீன் பூசிரி என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், தனிப்பட்ட ஒரு ஆஷிக் ரசூல் நாயகத்தின் மீது கொண்ட அலாதியான காதலினால் அவர்கள் புகழ்ந்து பாடிய அந்த புகழ் மாலைகள் அவர்கள் மட்டும் பெருமானாரை புகழ்ந்து விட்டு செல்லாமல் கியாமத் நாள் வரையிலேயும் கோடான கோடி மக்களினுடைய நாவுகளிலே இந்த புர்தா ஷரீஃப் ஓதுவதன் மூலம் அனைவரையும் பெருமானாரை புகழ வைத்து சாதனை படைத்திருக்கிறார்கள் இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கலாம் வாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்து கத் நலம்து இத்தத கஸாயித ஃபீ மதஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நான் ஏகப்பட்ட கவிதை புத்தகங்களை எழுதி இருக்கிறேன். அந்த புத்தகங்களில் ஒன்றுதான் இந்த கசீதத்துல் புர்தா ஷரீஃப். ஆனால் இந்த புர்தா ஷரீஃபை நான் எழுதிய சூழல் என்னவென்றால், சாஹபனி ஃபாலிஜுன் ஃபஅப்தல நிஸ்ஃபி, நான் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய உடலிலே சரிபாதி செயலிழந்து விட்டது. மருத்துவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், குணப்படுத்த முடியாது என்றார்கள். அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்தேன், மன்றாடினேன், பெருமானாரிடத்திலே வசீலா தேடினேன். நாயகத்தை புகழ்ந்தால், நாயகத்தை புகழ்ந்து ஒரு கவிதை புத்தகத்தை எழுதினால் அல்லாஹ் எனக்கு இந்த பக்கவாத நோயை குணப்படுத்தாமலேயா போய்விடுவான் என்ற நியத்திலே தான் நான் இந்த கசீதத்துல் புர்தாவை எழுதினேன். ஒரு கட்டத்திலே நான் எழுதி முடித்து விட்டேன். அந்த நேரத்திலே நான் ஒரு உறக்கம் எனக்கு வந்தது. ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், அந்த உறக்கத்திலே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். ஃபன்ஷதுஹா பைன யதைஹி, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் இந்த புர்தா ஷரீஃபை, நான் எழுதிய இந்த புர்தா ஷரீஃபை ஓதி காட்டினேன். ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது ஃபமபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன், கல்வியினுடைய அறிவினுடைய உச்சகட்டம் சொல்லுகிறது முஹம்மது நபி ஒரு மனிதர் என்று சொல்லுகிறது. இந்த அடியை நான் ஓதி நான் அப்படியே ஃபசக்கத்து, நான் அமைதியாகிவிட்டேன். நாயகம் சொன்னார்கள், இக்ரா, ஏன் நிறுத்தி விட்டீர்கள் பூசிரி, ஓதுங்கள் என்றார்கள். நான் நாயகத்திடம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் இன்னனி லம் ஊஃபிக லில் மிஸ்ரார், நாயகமே அடுத்த அடியை நான் ஓதுவதற்கு சக்தி இல்லாதவனாக ஆகிவிட்டேன் என்றதும் நாயகம் ஓதினார்கள். அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். வ இன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, நிச்சயமாக அந்த முஹம்மது நபி அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளை காட்டிலேயும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானாரை எனக்கு எடுத்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நாயகம் ஒரு காரியம் செய்தார்கள். மஸஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹி பியதிஹில் முபாரகா, அவர்களினுடைய பரக்கத்தான அவர்களினுடைய கரத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நாயகம் தடவினார்கள். எந்த பரக்கத்தை நான் பெற்றிருக்கிறேன் பாருங்கள். அடுத்து வஅல்கா அலையல் புர்தா, என் மீது நாயகம் அவர்கள் அணிந்திருந்த ஒரு புர்தாவை, ஒரு போர்வையை எனக்கு அணிவித்து கொடுத்தார்கள். இந்த காரணத்திற்காக தான் போர்வை, புர்தா என்ற போர்வை எனக்கு அணிவித்ததால் தான் என்னுடைய இந்த கசீதாவிற்கு, புத்தகத்திற்கு நான் புர்தா ஷரீஃப் என்றே பெயர் வைத்து விட்டேன் என்றார்கள். நான் உறக்கத்திலிருந்து எழுந்தேன். ஃபவஜத்து ஃபிய நஹ்லா, எனக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டானது, பக்கவாத நோய் எனக்கு இல்லாமல் குணமாகிவிட்டது என்கிறார்கள்.